ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் மசாலாலாம் அரைச்சி போட்டு ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சாம்பார் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டுங்க. அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அதுக்குள்ளாட்டி இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன், 4 பல் அளவுக்கு பூண்டு பல் எடுத்துருக்குறேங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நம்ம வந்து வரமிளகாயை நல்லா ஊற வச்சுட்டு கூட இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உருளைக்கிழங்கும் ஒரு 50% வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம இதிலே வந்து பச்சரிசி மாவு கலந்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகும். போட்ட நிமிஷத்துலேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா ரோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா சாம்பார் சாதத்தோடையும் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.